நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. உலகத்துல பிறந்தாச்சு, எப்படி உங்களுக்கு சாவு வரும்? நீங்க சாவுக்கு பயந்தீங்க, உங்களுக்கு சாவும் வரும், இழிவும் வரும், ரெண்டும் வரும். எப்படியும் சாவத்தான் போறீங்க. அது பிரச்சனையே கிடையாது. சத்தியத்தை சொல்றதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அது முறை இருக்கு. நம்ம நம்ம மேல இந்த முத்திரை வந்துருமோ, நம்ம மேல அந்த முத்திரை வந்துருமோ, நம்மள சியான்றோம், நம்ம அந்த அவன்றோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இருக்கிற விஷயத்தை நம்ம துணிஞ்சு பேசிட்டு போவோம். நாம அதுதான், அது குர்ஆன்ல நிறைய விஷயம் நீங்க பார்க்கலாம். அதாவது இவர்கள் போருக்கு புறப்படாமல் இருந்தால் இவர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உறுதியான கோட்டையில போய் உட்காருங்கடா, அப்ப நீங்க சாவ மாட்டீங்களா? நல்லா கேட்பான். அப்ப எங்க இருந்தாலும் நமக்கு சாவு தான். அப்ப அந்த விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல ரெண்டு விஷயம் ஒன்னா இருக்காது. ஒன்னு அல்லாஹ்வுடைய அச்சம், இன்னொரு உயிருடைய அச்சம். உயிர் பயம், அல்லாஹ்வுடைய பயம் ரெண்டும் சேர்ந்து இருக்காது. ஒன்னு அவன் அல்லாஹ்வுக்கு பயப்படுவான், இல்லைன்னா உயிருக்கு பயப்படுவான். உயிருக்கு பயந்தானா அல்லாஹ்வுக்கு பயப்படலன்னு அர்த்தம், அல்லாஹ்வுக்கு பயந்தானா உயிருக்கு பயப்பட மாட்டாங்கிறது அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நேசம், துனியாவுடைய நேசம், இது ரெண்டும் இருக்காது. துனியாவை நேசிச்சானா அல்லாஹ்வை நேசிக்க மாட்டான், அல்லாஹ்வை நேசிச்சானா துனியாவை நேசிக்க மாட்டான். இது ரெண்டும் ஒன்னு சேரவே சேராது. இது வேணா குர்ஆன்ல ரெண்டும் இருக்கும். ரெண்டுக்கும் அனுமதி எங்கேயாவது குர்ஆன்ல இருந்து காமிங்க பார்க்கலாம். இருக்கவே இருக்காது. ஒன்னு அல்லாஹ்வை நேசி, இல்லைன்னா துனியாவை நேசி, இப்படிதான் இருக்கும். அது குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இப்ப இந்த விஷயம் மைண்ட்ல வச்சுங்க. இப்போ மேட்ருக்கு போலாம். அதாவது யூதர்களிடம் இந்த ஜாப் கான்ட்ராக்ட் முதல்ல போகுது. அது கீராத்தா 7467 புகாரில, அப்புறம் 557 ரெண்டு இடத்துல இந்த ஹதீஸ் வருது.